பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நினைத்திருக்கிற காரியங்கள் அநேக நேரத்தில் நடப்பதில்லை. சில காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் நிர்ணயிக்கிறோம். ஆனால் நிர்ணயிக்கிற காரியம் தோல்வியில் போய் முடிந்து விடுகிறது, அல்லது அது நடைபெறாமல் போய்விடுகிறது. என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். Glory to God. அவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார்? அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, நாம் நினைக்கிறது போல தேவன் நினைக்கிறது இல்லைங்க. எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். நம்மை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறார்? அவருடைய நினைவுகள் என்ன? அவர் நம்முடைய பாதையில் காட்டுகிற வழிகள் என்ன? அவர் என்னை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணிருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ளணும். யோபு பக்தன் சொல்லும்போது, யோபு 23வது அதிகாரம் 13வது வசனத்தில், அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவர் செய்வார். தேவன் ஒரே மனமாயிருக்கிறார். Glory to God. அவர் யார் தெரியுமா? சங்கீதம் 110:4 வாசிக்கும்போது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் யாராயிருக்கிறீர்? ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். எங்க, நம்முடைய தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய ஆசாரியராயிருக்கிறார். அவர் நம்மளை நீர்ப்பாய்ச்சலான இடத்துலாங்க கர்த்தர் நம்மளை மேய்ப்பார். அவர் நம்முடைய மேய்ப்பர். உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். இந்த கால வேளையில் இந்த காரியம் நடக்கலையே, இது வாய்க்காமல் போய்விட்டதே என்று நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து கொள்ளுங்க. அவர் வைத்திருக்கிற வழிகளை அறிந்து கொள்ளும்போது கட்டாயம் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. Glory to God. நீங்கள் இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறீங்க, ஆனால் தேவன் வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுவாருங்க. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த கால வேளையில் நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீதியின் பாதையில் தேவனால் நடத்தப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா.
எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீங்கள் நிர்ணயித்தது நடக்கும்படி எங்கள் வழிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.